கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகராட்சிக்கு உட்பட்ட நகர்மன்ற ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு 47 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் எனது முதல் குரலாக பொள்ளாச்சி வழியாக சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலை நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியிலே முதல் கோரிக்கையாக ஏற்கனவே நமது அரசினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நமது சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலை பொள்ளாச்சி வரை நீட்டிக்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை நமது கூட்டத்தொடரின் வாய்க்கலாக வைக்கப்படும். அதே நேரத்தில் நமது விவசாயம் சார்ந்த பகுதிக்கு நமது ஒன்றிய அரசின் மூலமாக வழங்கக்கூடிய திட்டங்களை பெற்றுத்தருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்த தருணத்தில் நம்ம தேர்தல் அறிக்கை சொல்லப்பட்ட ஒரு திட்டமான நமது ரேஷன் கடைகளிலே தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்வது சம்பந்தமாக ஒரு 14 மாவட்டங்களில் ஒரு முன்னோட்டமாக அந்த மாவட்டங்களுக்கு ஒரு வழங்கி இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பது சம்பந்தமான ஆலோசனை மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி அந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார் என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.